2வது வசனம். ரோமர் 15:32. வாசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். சென்னையிலிருந்து போரூரிலிருந்து வார்த்தை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா. வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த ரோமாபுரியில் இருக்கிற அந்த சபையை பார்த்து எழுதுகிறார், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும். கைவேத்தி ஆண்டவருக்கு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. என் கூட சேர்த்து சொல்லுங்க, ஜெபத்துல போராடணும். சொல்லுங்க, ஜெபத்துல சொல்லுங்க, ஜெபத்தை அசால்ட்டா ஏனோ தானோன்னு எண்ணக்கூடாது. ஜெபத்துல போராடணும். சொல்லுங்க, ஜெபத்துல போராடணும். சொல்லுங்க, ஜெபத்துல போராடணும். சொல்லுங்க, ஜெபத்துல சொல்லுங்க, தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் போராடணும். சொல்லுங்க, போராடணும். இந்த பவுல் இந்த சபையின் ஊழியக்காரர், இந்த மக்கள்கிட்ட கேட்கிறாரு, நான் எப்படி போராடணும், அது போல நீங்களும் ஜெபத்துல போராடணும். இந்த 2 நாளுக்கு முன்னாடி, இந்த 2-3 நாளா பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கிற விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணி வந்து அங்க போராடுறாங்க. நீ போட்ட சட்டத்தை வாபஸ் வாங்க, எங்களால் தாங்க முடியாது. நீ புரிய வச்சாலும் எங்களுக்கு புரியல. இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் திரள்களாக வந்து தண்ணி குண்டை வச்சு அவங்களுடைய முயற்சியை கலைச்சி என்னையோ பண்ண பார்க்குறாங்க. போராட்டம், இந்த உலகத்தில் போராட்டம், எதுக்கு எடுத்தாலும் போராடக்கூடிய அளவுக்கு அரசாங்க சூழ்நிலையை உருவாக்கி அல்லது சும்மாவே போராடுறாங்க. அது வேற. தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் கொடிய தூக்கின அரசியல்வாதி பின்னாடி அவன் கொடுக்குற எதையோ தின்னுட்டு அங்கே போய் வாழ்க்கை ஒழுங்குன்னு சொல்றதுக்காக உங்களை என்னையும் போராட கர்த்தர் அழைக்கலை. நானும் நீங்களும் போராட வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அது ஜெப அறை. நம்முடைய முழங்காலில் முடங்கணும். தீராத வியாதி இருக்குதா, தீராத பிரச்சனை இருக்குதா, மாற்றம் வேணுமா, ஜெபத்துல போராடணும். ஒப்புக்கு சப்பான் ஜெபம்லாம் வேலைக்கு ஆகாது. கடைசி காலத்தில் வாழுகிறோம். ஜெபத்துல ஒரு தீவிரம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு ஏற்றுக்க முடியும்? சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கேலண்டர் எடுப்பாங்க. இன்னைக்கு தேதி என்ன வசனம் இருக்கு அதை மட்டும் படிச்சு பேசப்பா, இந்த வசனத்தை படிச்சுட்டு நீ பூரா ஆசை. இதாயா ஜெபம்? எங்கிருந்து கற்றுக்கணும் இந்த மாதிரி ஜெபத்தெல்லாம்? கிளிப்பிள்ளை ஜெபம், குழந்தை ஜெபம், இன்னும் ஜெபத்தில் முன்னேறது 2 வருஷமா 3 வருஷமா 5 வருஷமா சபைக்கு வந்தோம், ஜெபம் பண்ண தெரியல. ஜெபம் பண்ண ஜெபத்தில் போராடு. சொல்லுங்க, ஜெபத்தில் போராடு. எத்தனை பேருக்கு ஜெபத்தில் போராட விருப்பம்? சொல்லுங்க, போராட விருப்பம். ஜெபத்தில் போராடு. உங்க வீட்டில் சண்டை போட்டு போராடாங்க அல்லது ஏதோ ஒரு நியாயத்துக்காக போராடாதீங்க. இதெல்லாம் வரும் போகும். ஆனா நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் போராடுவது. சொல்லுங்க, ஜெபத்தில் போராடுவது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை பற்றி பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12வது அதிகாரம் 3-4 வசனத்தில் ஒரு மனுஷனை பற்றி, அவன் போராட்டத்தை பற்றி பைபிள் சொல்லுது பாருங்க. ஓசியா 12:3-4. யாக்கோபு தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தார். தன் பலத்தினாலே தேவனோட போராடினார்.
யாக்கோபு. எல்லாரும் சொல்லுங்க யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அந்த வழியிலே வந்த நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு தாயின் கர்ப்பத்தில் தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோட போராடினான். சொல்லுங்க போராடினான். நல்லா பாருங்க, இந்த வார்த்தை எப்படி சேர்த்து சொல்லுங்க. தன் பலத்தினால் தேவனோட போராடினான். சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க. தன் பலத்தினால் தேவனோட போராடினான். அவன் தூதனாரோட போராடி மேற்கொண்டான். அல்லேலூயா. ஏன் போராட்டான்? அவன் அண்ணன் வர்றான், நான் ஒரு பேர் கூட சேர்த்துக்கின்னு வர்றான். அண்ணன் வந்து அண்ணன் ஏற்கனவே என் மேலே கோபம் இருக்கிறான். நான் அவனை ரொம்ப அவனை வேதனைப்படுத்திட்டேன். அவன் வர்றான், நான் என்னை என்ன பண்ண போறோன்னு தெரியல. எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஒரு யாக்கோபு ஆற்றங்கரையில் போய் அழுகுறான். ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என் குடும்பத்தை காப்பாற்றும். போராடுறான். நைட்டெல்லாம் போராடுறான். பகல்ல ஜெபம் பண்ணலங்க, நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணலாம். இந்த புயல் வந்ததுனால போன வெள்ளிக்கிழமை ஜெபத்தை கேன்சல் பண்ணிடலாமோ நினைச்சேன், சொல்லியிருந்தேன். ஆனாலும் உங்களில் உண்மையாக ஜெபிக்கிற சிலர் உண்மையாக வந்தீங்க. உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஜெபம் நைட்டெல்லாம் போகிறாங்க. 2 மணிக்கெல்லாம் முடிச்சலான்னு பார்த்தேன். ஆனால் 3:30 பார்த்தீங்கன்னா அதை முடிச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில கண்ணீரோட ஜெபம் பண்ணதை பார்க்குறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கண்ணீரோட உண்மையாக உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, ஊழியத்துக்காக கண்ணீரோட போராடி ஜெபம் பண்ணுறீங்களே, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் வீண் பண்ண மாட்டார். உங்கள் ஜெபத்தை தள்ளவே மாட்டார். ஒப்புக்கு ஜெபம் பண்ணுறீங்களே, உங்கள் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். போராடுறது ஜெபத்தில் அவன் போராடுறான். விடியலை வச்சு பார்க்குறான். அவன் காலை சுருங்கி போச்சு, அவனால் நடக்க முடியலை. ஆனாலும் வசனம் சொல்லுது, ஆண்டவர் தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டவர் இந்த யாக்கோபு. கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை நல்ல கை தட்டி போராட்டம். இந்த போராட்டம் என்று சொல்லுவது அது ஒரு மிலிட்டரி வார்த்தை. மிலிட்டரியில போராடுவது. சமீபத்தில் நம்முடைய எல்லையில சைனாக்காரன் ஒரு 20 பேரை குண்டு போட்டு சொல்லலை, கட்டையை வச்சே அடிச்சு 20 பேரை கொண்டான். நம்ம எத்தனை பேரை கொண்டோம் தெரியல. நம்ம ஆட்கள் ஒரு 20 பேர் ராணுவ வீரர்கள் எதிரியினுடைய ராணுவத்தினால அடிக்கப்பட்டு அங்கே கொல்லப்பட்டார். அவங்க எவ்வளவு போராடிப்பாங்க, அதிக முயற்சி எடுத்திருப்பாங்க. போராட்டம் எல்லையில் நம்முடைய மக்களுக்காக ஒரு கைவேறி ஜோம் எல்லையை ராணுவத்தால் கைவேறி ஜோம் பண்ணணும். நமக்காக ராணுவம் அவங்க தான் நிற்கிறதுனால பாதுகாப்பாங்க. கை வேண்டி ராணுவத்தை நிற்கிற என்னுடைய ராணுவ வீரர்களுக்காக ஜோம் பண்றாங்க, என்னுடைய முப்படைக்காக ஜோம் பண்றாங்க. எல்லாமே எல்லை இருக்கிற தன்னுடைய உயிரையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஆண்டுடைய பணியும் மழையும் நிறைந்து ஆண்டுடைய உயிரை துச்சம் நினைச்சு ராணுவத்தில் எங்களுக்காக எல்லையை பாதுகாப்பாக இருக்கிற எங்களுக்காக மற்ற தேசங்களோடு போராடுகிற எங்களுடைய ராணுவ வீரர்களை பாதுகாத்துக் கொடுமாண்டுகிறே, ஆசீர்வதிமாண்டுகிறே. நம்ம ராணுவர்கள் இன்னும் 1-2 பேர் அடிக்கடி பாகிஸ்தான்கார கொண்டு அடிக்கிறான் எல்லையில். இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய ராணுவத்தார் போராடுற மாதிரி நானும் நீங்களும் ஆண்டவர் சமூகத்தில் மற்றவர்களுக்காக, உங்களுக்காக, நம்முடைய ஊழியத்துக்காக போராட சொல்லுங்களேன். போராட ஏன் போராட? அது ஒரு கேள்வி. அதுக்காக அதுதான் நம்ம தியானம் பண்ணுறோம். Why to strive or wrestle in prayer? ஏன் போராடணும்? போராடணும் ஆங்கிலத்தில் 2 வார்த்தை பயன்படுத்துகிறோம். ஒன்று wrestle, இன்னொன்று strive. போராடணும் சொல்லுங்க. ஜபத்தில் நாங்களே பெண்களுக்கு தாங்க திடமான ஜபம் பண்ணுறது நல்ல திடம் தைரியம். ஆண்களை விட ஆண்கள் ஜோம் பண்ண மாட்டோம். நீ பண்ணிக்கோ, நீ சர்ச்சைக்கு போய்க்கோ, நீ பார்த்துக்கோ, நீ ஜோம் பண்ணிக்கோ. நம்ம என்னமோ பெரிய உழைப்பாளி மாதிரி. ஆனால் பெண்கள் நல்ல ஜோம் பண்ணக்கூடிய ஜடம் உள்ளது. ஆண்களே சில பேர் இருக்கிறாங்க, யாரையும் குறை சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணணும் சொல்லுங்க. ஜெபத்தில் போராடணும். நல்ல கைவிட்டு சொல்லுங்க. ஜெபத்தில் போராடணும். ஏன் ஜெபத்தில் போராடணும்? அப்போஸ்தலனாகிய பவுல்
எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். எல்லாரும் பைபிள் எடுங்க, பைபிள் எடுங்க. பைபிள் இல்லாமல் சர்ச்சில் நீங்கள் கையில் பைபிளோடு தான் நீங்கள் பாடணும். அன்பாக சொல்கிறேன், பைபிள் புதிய ஏற்பாடாக கையில் இருக்கணும். கைவீசமாக கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசில். பைபிளை இல்லாமல் சர்ச்சை பாடக்கூடாது, அது நல்லதில்லை. நீங்கள் அதனால் பைபிளை கையில் அன்பாக வச்சுருக்க அன்பாக கேட்குறேன். எபேசியர் 6வது அதிகாரம் பக்கம் 269வது பக்கத்தில் ஏன் போராடணும் 11, 12, 13 3 வசனத்தை எங்களோட சேர்த்து பைபிள் பார்க்குறீங்க, எல்லாரும் சேர்த்து எங்களோட வாசிப்பீங்களா? எபேசியர் 6, 11 - 13 வரைக்கும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு போராட்டம் உண்டு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நமக்கு போராட்டம் உண்டு. சேர்ந்து வருஷம் 13 ஆகையால் தீர்ப்பு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களால் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். கைவேந்திர பயணிப்பட்டுள்ள ஏன் ஜபத்தில் போராடணும்? கிளியரா 12வது வசனம் சொல்லுது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு. எப்படி சேர்த்து சொல்லுங்களேன்? துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. நமக்கு விசுவாசியே, நீ உண்மையா சின்சியரா உண்மையான விசுவாசியா இருப்பேன்னா உனக்கு போராட்டம் உண்டு. சொல்லுங்க, போராட்டம். நல்ல கை வைத்து சொல்லுங்க, போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை ஜெயிக்கணும்னா முழங்காலே ஜெபத்துல தான் அதை ஜெயிக்க முடியும். ஆமென். பாருங்க 11ஆம் வசனத்துல நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. எல்லாரும் சொல்லுங்க, நிற்க. சத்தமா சொல்லுங்க, நிற்க. சத்தமா சொல்லுங்க, நிற்க. 13ஆம் வசனத்துல ஆகையால் தீங்கு நாளில் அவைகளுக்கு எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். எல்லாரும் சொல்லுங்க, நிற்கவும். நல்லா சொல்லுங்க, நிற்கவும். சத்தமா சொல்லுங்க, நிற்கவும். நல்லா சொல்லுங்களேன், அல்லேலூயா. 16ஆம் வசனத்துல பொல்லாத நீதி மக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ராணுவத்தா அவன் நின்று இருக்கிறாங்க. போலீஸ் இங்க பாருங்க, ஐயா உட்கார முடியுதான்? விஐபி வர்றாங்கன்னா அவன் வர்ற வரைக்கும் நிற்கிறான். அவன் கொடுக்கப்பட்ட வேலையை நிற்கிறான். தேவப்பிள்ளையை நானும் நீயும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் முழங்காலிலே நின்று ஜெபிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, நிக்கணும். சொல்லுங்க, வாய்த்தர் சொல்லுங்க, நிக்கணும். எங்க நிக்கணும்? நம்ம குடும்பத்துக்காக ஆண்டவர்கிட்ட போய் நிக்கணும். நிக்கணும். சொல்லுங்க, நிக்கணும். அதுதான், அது ஒரு மிலிட்டரி வார்த்தை. அவ எல்லாத்தையும் விட்டுவிட்டு நம்ம குடும்பத்துக்காக நிற்கிறான், தேசத்துக்காக நிற்கிறான், சமுதாயத்துக்காக நிற்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் எத்தனை விஷயம் பாருங்க. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு. சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. உண்மையா ஜெபம் பண்றவங்க, உண்மையா ஆண்டவருடைய நடக்கிறவங்க, நான் சொல்றேன் இந்த போராட்டம் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. உண்மையா நான் ஆண்டவர்களை வளர விரும்புகிறேன், எனக்கும் அதை நான் பார்க்கணும், நானும் அந்த போராட்டத்தை எதிர்க்கணும்னு சொல்றவங்க, நீங்களும் அதை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள உதவி செய்வாங்க. அதில் கை வைத்து கற்றுக்க சொல்லுங்க,
இந்த பிசாசுக்கு பேரு உலகத்தின் அதிபதி. He is the ruler of the world. உலகத்தின் அதிபதி. ஒரு வசனத்தை வாசிப்பீங்களா? 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். அவர் தான் இந்த உலகத்தின் அதிபதி. 1 யோவான் 5:19. நம்ம தேவனால் உண்டானவர்கள் உலகம் முழுசும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த முழு உலகத்தையும் பிசாசு கரப்படுத்திட்டான். இந்த முழு உலகத்திலும் பிசாசு இந்த உலகத்தின் மேல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி பொல்யூஷன், பட்டாசு வெடிக்கூடாது, பொல்யூஷன் கண்ட்ரோல் உத்தரவு வருது. யாரும் கேட்டாங்களா? ஏன்? நமக்கு விளங்கல. ஆனா அந்த பொல்யூஷன் எத்தனை பேருக்கு பாதிப்பு உண்டாக்குது? அந்த பொல்யூஷன் போலதான் பிசாசு இந்த உலகத்தை கரப்படுத்தி வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, அவன் இந்த உலகத்தின் அதிபதி. அவன் எதையும் செய்வான். அவனுக்கு விரோதமா ஆண்டவருடைய பிள்ளை போராடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. நான் ஒண்ணா சொல்றேன், கவனிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவோ கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவோ நடந்து கொண்டீர்கள். விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றாரு, நீங்க அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்திருந்த உங்களை உயிர்ப்பித்தான். கை வைத்து உயிர்ப்பித்தான் சொல்லுவாங்க. உயிர்ப்பித்தான். பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்து கிடந்த நபர்களை இன்னைக்கு விசுவாசியா கட்ட வச்சிருக்கிறாரா? அவர் உயிர்ப்பித்தான். எல்லாம் கை வைத்து அல்லேலூயா. என்ன உயிர்ப்பித்தான்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்து, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, என்னை உயிர்ப்பித்தான். ஆனா உயிர்ப்பித்த ஆண்டவர் பொற்காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியா கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அந்த ஆவிக்கேற்றபடியா நடந்து கொண்டோம். முன்னாடி எப்படி நடந்தோம்? பாவத்துக்குள்ள கிடந்தோம், சேத்துக்குள்ள கிடந்தோம், நாட்டத்துக்குள்ள கிடந்தோம். இயேசு அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவத்தை கழுவினார். அவர் பிள்ளையாக மாற்றினார். கை வைத்து தொடர்பு பிசாசு கைதான் நம்ம இருந்தோம். ஆண்டவர் கொடுங்கினார். கொடுங்கி உங்களை என்னையும் அவர் பிள்ளையா மாற்றி நல்ல கை வைத்து எல்லையோ. எப்படி இந்த பிசாசு உலகத்தை கரப்படுத்தணும்? ஆண்டவர் அன்னைக்கு ஆதாமை ஏவாளையும் படைச்சார். முதல் குடும்பத்தை படைச்சார். உங்களுக்கு தெரியும், நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது என்ன? தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது, புசிக்க கூடாது, மற்றதெல்லாம் சாப்பிட. ஆனா அந்த பிசாசு என்ன பண்ணா? நீங்க அதை சாப்பிடலாம், அதை சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, சாப்பிட்டு பாருங்களேன், சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல இருப்பீங்க போய் சொன்னா. இவ போய் அதை சாப்பிட்டாங்க. அதனால பாவம் உலகத்துக்குள்ளே வந்தது. அதனால இந்த பிசாசு உலகத்தை தனக்குள்ளே எடுத்துக்கொண்டான். அன்னைக்கு மாத்திரம் ஏவாளாக அவர் செய்யாமல் இருந்திருப்பாங்கன்னா இந்த பூமி அது ஒரு பக்கம். ஆனா அந்த பிசாசு தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேற முடியாதபடி முழு பலத்தோடு எதிர்க்கிறவர் இந்த சத்துரு. நம்ம போராடணும் இல்லையா? உங்க வாழ்க்கையில கூட உங்களை என்னையும் நம்ம சட்டப்பட வந்துட்டு ஆண்டவர்களே இருக்கிறோம். நானும் நீங்களும் பாவம் செய்யாம ஆண்டவர் பிரியமா வாழணும் தான் ஆண்டவர் விரும்புகிறோம். ஆனா சில நேரத்தில் என்ன செஞ்சு போடுறோம்? எதையாவது மங்கள மாட்டிக்கிட்டு எதையாவது தப்ப செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை வாழ்க்கையில நிறைவேற்றாமல் போகிறோம். அதுக்கு ஒரு காரணம் பிசாசு. இந்த உலகத்தை கரப்படுத்தி வச்சிருக்கிற பிசாசு. அன்னைக்கு ஏவாளை ஆதாமை கெடுத்த அந்த பிசாசு இன்னைக்கு என்னையும் உங்களையும் கெடுக்கிறதுக்கு பார்க்கிறாருன்னா நம்ம போராடி ஜெபிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, நான் போராடும். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் போராடும். நல்லா சொல்லுங்க, நான் போராடும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் பேதுரு சொல்றாரு பாருங்க. குறிச்சிங்க, 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுத்தி தெரிகிறான். பிசாசு. சொல்லுங்க எல்லாரும், பிசாசு. யார் அவன்? எதிராளி. ஆண்டவருடைய பிள்ளைக்கு அவன் எதிராளி. நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா, நீங்க ஆண்டவர் பிரியப்படாத செஞ்சீங்கன்னா, ஜபத்தை நிறுத்தினீங்கன்னா உங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்குவான்.
நீங்க நல்லா ஜாப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமா வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, அவன் உங்களுக்கு எனக்கு எதிராளி. சொல்லுங்க, எதிராளி. எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல, சிங்கம் இல்லை, சிங்கம் போல. நம்முடைய ஆண்டவர் தான் யூதராஜ சிங்கம். எல்லாம் சொல்லுங்க, யூதராஜ நெஜ சிங்கம் நம்முடைய ஆண்டவர். அவன் போலியான சிங்கம் பிசாசு. அல்லேலூயா. எச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வகை தேடி சுத்தி திரிகிறான். இந்த சபையை சுத்தி திரிகிறான். இந்த சபைக்குள்ள இங்க உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறீங்களே, நீங்க தூங்குறீங்க பார்த்தீங்களா? உங்களை எப்படி விழுந்தாலும் பார்த்துட்டே இருக்கிறான். அறகுறையா எதையோ யோசிச்சு வசனத்தை கேட்கிறீங்க பாருங்க. உங்களை கவனத்தை திசை திருப்புறான். உங்களை தூங்க வைக்கிறான். நீங்க ஜெபம் பண்ண முடியாதபடி, நீங்க வசனத்தை கேட்க முடியாதபடி பிசாசு உங்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். இது உதாரணத்துக்காக சொல்றேன். எத்தனையோ விஷயம் நம்மளை எங்க விடப்படலாம், எப்படி நம்மளை இழுக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தலாம், ஜெபிக்க விடாதபடி பண்ணலாம், சபைக்கு போக விடாதபடி பண்ணலாம். பிசாசு சுத்தி திரிகிறான். சொல்லுங்க, திரிகிறான். நல்லா சொல்லுங்க, எப்படி பண்றான்? திரிகிறான். நம்மளை பாழ்படுத்துறோம். இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் இருக்குது. ரொம்ப பயங்கரமான காரியெல்லாம் இருக்குது. கிருபையா ஏசப்பா சீக்கிரம் வரப்போற. அந்த வருகையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஏசப்பா பிள்ளைகளா வாழ்ந்துட்டா ஆண்டவரோட ஓடிக்கொள்ளலாம். இல்லைன்னா அதுக்கு பின்னாடி பிசாசு இந்த உலகத்தில் ரொம்ப தீவிரமா இப்பவே கிரீசி ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமா அவன் கிரீசி ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நானும் நீங்களும் ஜெபத்தில் போராடலாம் தப்பிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஏசுநாதரை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். எல்லாரும் கை வைத்து கத்திரத்தை வந்துடப்படும். ஆமென். தேவனுடைய குமாரனாய் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வந்தாரு. அவரே பிசாசு விட்டு வைக்கல. எப்படி போறாருன்னா தெரியுமா? அவரை போய் பார்த்து, ஏன் இந்த பூமிக்கு வந்து நீர் யார் சிலுவைக்கு போனோம், நீர் யார் ரத்தம் சிந்தணும், நீர் யார் உயிரை கொடுக்கணும், வேணாம், என் காலில் விழுந்தாலும் போதும், இந்த உலகத்தை உங்க கையில கொடுக்குறேன். ஏசு சொன்னா, அப்படியாப்பா நீ சொல்றபடி செய்யப்பா சொன்னாரா? அப்பாலே போ சாத்தானே. சொல்லுங்கள, வாய்ப்பு பக்கத்தில் வந்து நிற்கிறான். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. போ சொல்லுங்க. பிசாசே, என்னை ஆண்டவரை விட்டு தூரப்பட்ட முடியாது, என் ஜெபத்தை நிறுத்த உன்னால முடியாது. சொல்லுங்க, நான் சொல்றது ஆமா, நான் சொல்லுவேன், தலையை நான் செய்வேன், நான் ஜெபம் பண்ணுவேன், விட மாட்டேன், ஆண்டவரை பிடிச்சி நான் வாழுவேன், பைபிள் படி வாசி வாழுவேன், நான் சபையில் ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்ப்பேன், நான் ஆராதனைக்கு தொடர்ந்து வருவேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ எங்க சொல்ல மாட்டேன், பயணீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துவோம். சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே. இயேசு சொன்ன போது என்ன பண்ணா? ஓடியே போட்டான். அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஆமென். அன்னைக்கு இயேசுநாதர் ஊழியம் செய்யும் போது 18 வருஷமா கூடியாக இருந்தவர் ஆலயத்தில் இயேசு அவளை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? 18 வருஷமா சாத்தான் கட்டியிருந்த இவளை விடுதலையாக்குவது நியாயம்தானே நான் பேசுறேன். பாருங்க, கூனியா இருக்கிறா, அவன் இயற்கையா பிறந்துட்டான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசுவின் பார்வை இவள் சாத்தானால் கட்டப்பட்டு அப்படி கிடக்கிறார். அவளை இயேசு இருந்தா அவளை வசனம் சொல்லுது 1 யோவான் 3:8 இல்லை, 1 யோவான் 3:8 பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற, உலகத்தை கரப்படுத்துகிற, விசுவாசிகளை பாவத்துக்குள் தள்ளுகிற, இந்த உலகத்தை வேதனைப்படுத்த எண்ணுகிற இந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். மறுபடியும் கை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் குறிச்சிங்க. அப்போஸ்தலர் 26 18 வசனத்துல இயேசுநாதர் மாத்திரம் அந்த வேலையை செய்யல. அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னைப்பட்ட விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும்
பெற்றுக்கொள்ளும்படியாக. நல்லா பாருங்க, அவங்க ரட்சிக்கப்படுறவங்களை பற்றி அங்கே பவுல் பேசுறாரு. பாருங்க, வாசிங்க. அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்திற்கும் திரும்பும்படி இவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை இடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல ஜனங்களை பிடிச்சு வச்சிருக்கிறான் பிசாசு. அவன் அதிகாரத்துக்குள்ள வச்சிருக்கிறான் பிசாசு. நானும் நீங்களும் அந்த பிசாசின் அதிகாரத்துக்குள்ளதான் நம்மளும் இருந்தோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்கள் இருக்கிறவங்க நல்ல கை மீது தோற்றப்படவில்லை. அன்னைக்கு பேதுருவின் கையில இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது. பிசாசுடைய அதிகாரத்தின் இல்லை, சாத்தானுடைய அதிகாரத்திற்கு இருக்கிற மக்களை இந்த இயேசுவின் நற்செய்தியை சொல்லி அவர்களை விடுதலை ஆக்கி ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு வர வேண்டிய உத்தரவாதம் பவுலுக்கு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த ஊழியம் முடியும். மாசம் டிசம்பர்னாவே உலகத்துக்கு ஒரு கலக்கம், சுனாமி வந்ததில்லை. பைபிள் சொல்லுதாமே, நம்மளை பார்த்து கேட்கறான், என்ன கேட்கறான்? பைபிள் சொல்லுதாமே உலகம் அழிஞ்சிருப்பாமே. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 17 நாள் தப்பிச்சிருச்சு. அடுத்த மாதம் என்ன வரும் போது தெரியல. இந்த கொரோனா நம்ம விட்ட பாடே இல்லை. கொரோனா அது அங்கே தொட்டி தான் இருக்குது, பயம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் பயந்து போயிருக்கிற வீடுகளில் படுத்து கிடக்கிற அந்த மக்கள் பிசாசுடைய அந்த அதிகாரத்திற்கு இருக்கிறாங்கன்றத புரிந்து அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய அன்பை சொன்னா அவங்க அந்த அதிகாரத்தை விட்டு வெளியே வருவாங்களா, வர மாட்டாங்களா? சொல்லுங்க, தரதாசைங்களே. சும்மா ஆண்டவர் செஞ்சிட மாட்டார். நானும் நீங்களும் போராடணும், ஜெபத்துல போராடணும், ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஆண்டவர் அவங்களை பிடிச்சு வச்சிருக்கிற பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆகணும்ன்ற அந்த பார்வை, அந்த எண்ணம் எனக்கு உங்களுக்கு வேணும். ஒரு கையை வைத்து ஒரு கையை வைத்து, ஆண்டவரே, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு, நான் சொல்றதை எப்படி செய்ய சொல்லுங்க. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு முழு உலகத்தையும் தரப்படுத்தி வச்சிருக்கிறான். எல்லா ஜனங்களையும் பயத்துக்குள்ளே வச்சிருக்கிறான். நோயை கொடுக்குறான், வியாதியை கொடுக்குறான், மரண பயத்தை கொடுக்குறான், அவளை நாசப்படுத்த அவன் திட்டம் போட்டுருக்கிறான். ஆனால் ஆண்டவரே, எங்களை சொல்லுங்க, எங்களை அந்த பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்குனீங்களே, அவருக்கு நன்றி ஆண்டவரே. அப்படி கட்டப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து அவளை விடுதலையாக நாங்கள் முதல்ல அவளுக்காக ஜெபம் பண்றோம். பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து அவளை விடுதலையாக நாங்கள் இரண்டாவது போய் அவளுக்கு இயேசுவை பற்றி நாங்கள் சொல்லத்தக்கதான ஒரு தைரியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, ஒரு அன்பை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அன்பானவர்களே, சபைக்கு வர்றவங்க நீங்க ஆண்டவரை பற்றி தான் சொல்லவே ஒழிய நீங்க அங்கேயும் போங்க, மந்திரவாதிக்கும் போங்க, அங்கேயும் போங்க, யாரை பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு சாபம். அன்பா மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆண்டவரை பற்றி மட்டும்தான் மற்றவங்களுக்கு சொல்லவே ஒழிய மந்திரவாதி கிட்ட போங்க, அங்கேயும் போங்க, இங்கேயும் போங்க ஏதாவது சொல்வீங்கன்னா அது உங்களுக்கு சாபம். சொல்லவே கூடாது. ஆண்டவர் மேல உனக்கு வைராக்கியம் இல்லைன்னா நீ என்னத்துக்கு ஜெபத்துக்கு வர்ற? எதுக்கு நீங்க ஆண்டவரை பின்பற்றுற? பரவாயில்ல பரவாயில்ல, அங்கேயும் போங்க, இங்கேயும் போங்க, யாராவது செய்யணும். இல்ல, பிசாசு உங்களை விட்டு முதல்ல வெளியே போகும். அங்கேயும் போகணும், இங்கேயும் போகணும். எங்க இருந்து வருது இந்த பாஷை? ஆண்டவரை உறுதியா படிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் சொல்ல. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் மேல நமக்கு ஸ்ட்ராங் உறுதியான விசுவாசம். அப்படிதான், அதுக்கு தான் நம்ம போராடணும். ஆமீன் சொல்லுங்க. நல்ல கையை ஆண்டவர் மகிமைப்படுத்துறது நமக்கு எப்படி எல்லையில எதிர்நாட்டுக்காரனோட நம்முடைய ராணுவம் போராடுவோம், அது போல இந்த உலகத்தில் இருக்கிற அந்த காலத்துக்கு விரோதமா, தேவனுடைய பிள்ளை பிசாசுக்கு விரோதமா, பாவத்துக்கு விரோதமா போராடணும். சொல்லுங்க, அல்லே போராடும். ஒரு நபரை பாருங்க, போராட்டான்னு சொல்லி கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். போராடுவது என்பது அதை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். ஜபத்தில் போராடுவது. கொலோசியர் 4:12.
தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். எப்ராத்தா, எப்பாப்பிரா, இந்த கொலோசு சபை ஊழியக்காரன் அந்த விசுவாசிகளுக்காக ஜெபத்தில் போராடுகிறார். ஊழியக்காரன் நாங்கள் ஏதோ சும்மா உட்கார்ந்து நினைக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை பற்றி கேள்விப்படுகிற விஷயம், உங்களை பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விஷயம், நீங்க ஆண்டவருக்குள்ள உண்மையா இல்லாம வாழ்ற சில விஷயங்கள் எங்களை வேதனைப்படுத்துது. நாங்கள் ஜெபம் பண்ற ஆண்டவர் சமூகத்தில் சும்மா இல்லை, போராடுகிறோம். அந்த ஊழியக்காரன் அந்த விசுவாசிகளுக்காக போராடினான். எதுக்கு? அவன் தேவனுடைய சித்தத்தில் எல்லாம் தேடணும், பூரண நிச்சயம் உள்ளவர்களா நில நிற்கணும். சீக்கிரம் ஆண்டவர் வரப்போற இங்கே உட்காந்துக்கலாம்னா நீங்க என்ன வேணாலும் எப்படினாலும் வாழுங்கன்னு சொல்றேன். இல்லைன்னா அப்பாவை சந்திக்கணும், ஆண்டவர்களே வாழணும்னு சொன்னா நம்ம எப்படி வாழணும்? பரிசுத்தமா வாழணும், பயத்தோட வாழணும், டெய்லி ஆண்டவரோட பைபிள் வாசி ஜெபம் பண்ணி உறவாடணும், எல்லாத்துக்கும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். அப்பதான் நானும் நீங்களும் உலகத்தின் பாவங்களுக்கு அசுத்தங்களுக்கு தப்ப முடியும். போராடுறா எப்பாப்பிரா இந்த சபையின் மக்களுக்காக போராடுறா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுநாதர் ஜெபத்தை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றார். லூக்கா 18:1, சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாம் நெஞ்சிலே சொல்லுங்க, சோர்ந்து போகாம. நெஞ்சிலே சொல்லுங்க, சோர்ந்து போகாம. அப்படின்னா ஜெபத்துக்கு என்ன வரும்? சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம். எப்பொழுதும் சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம். சோர்ந்து போகாம எப்பொழுதும். ஒரு ஓவியை சொல்கிறார். ஒரு விதம் அவளுக்கு ஞானம், அவளுக்கும் அவள் எதிராளிக்கும் ஒரு வழக்கு. அந்த பட்டணத்தில் நியாயம் எதிர்கொள்கிறார். அவன் யாரு? கடவுளுக்கு பயப்படாத, மனுஷனை மதிக்க மாட்டான். அவன்கிட்ட போய் டெய்லி அந்த இடத்துல சொல்றான், ஐயா நீ நியாயத்துறையா இருக்கிறீங்க, எனக்கு போய் எதிராளி இருக்கிற வழக்கு என்ன செய்யணும்? சீக்கிரம் தீர்த்து கொடுக்கும். டெய்லி போறான், டெய்லி போறான். ஆளுக்கு சேவலை பார்த்துருக்கான். இது யாரு? நியாயத்துறை. அந்த மாதிரி நியாயம் செய்ய வேண்டிய ஆளு சேவலை மாதிரி ஆளுக்கு யோசிக்கிறான். அப்போ இவ போறான், ஒவ்வொரு நேரமும் போறான். ஒரு நாள் அவளோட எண்ணத்தோடு டெய்லி வந்து நம்ம அலட்டாளே, டெய்லி வந்து நம்ம மிரட்டாளே, இவளுக்கு நான் என்ன செய்ய போறேன்? நியாயம் செய்யும். ஆமே. ஒரு அநியாயம் பண்ற ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு அநியாயம் கூட நியாயாதிபதியே அவளுக்கு பதில் கொடுப்பானா? மெய்யான தெய்வமா இருக்கிற உங்களை என்னையும் படைச்சவர்கள் அன்பு தெய்வம் நம்ம நியாயம் செய்யாமல் இருப்பாரா? சொல்லுவேன் நியாயம் செய்வாரு. அநீதி உள்ள நியாயாதிபதியே அந்த
என் ஊழியத்தை தடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்க. அந்த அவிசுவாசிகளுக்கு நான் தப்பு வைக்கப்படணும். எல்லாரும் கைவேற்றி ஊழியத்துக்கு எதிர்ப்பு இருக்குதுங்க. நானும் 12 வருஷமா இருந்து ஊழியம் செய்யுது. சென்னையில் ஒரு 13 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறேன். இந்த 25 வருஷம் ஊழிய காலத்தில் எதிர்ப்புனா என்னன்னு நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் பயப்படுறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்து எத்தனை எதிர்ப்பு வந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவு எதிர்ப்புகள். ஆனால் அந்த எதிர்ப்புகளின் நடுவே ஆண்டவர் பாதுகாத்தார். காரணம் சிலருடைய ஜெபம். சென்னையில் எனக்காக இன்னும் சிலர் தெரிவிக்கிறாங்க. இப்போ நீங்க எப்படி சேர்ந்துருக்கீங்க? நல்லா எனக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க. ஆமாவா இல்லையா? டெய்லி 1 நிமிஷமாவது ஜெபம் பண்றவங்க நல்லா ஆமென் சொல்லுங்க. பாருங்க, பவுல் சொல்றாரு, அந்த படுபாவி அவிசுவாசிகள் கங்கணம் கட்டிட்டீங்களா என்ன அழிக்கும்படி அவங்க கையிலிருந்து நான் தப்பிக்கப்படணும்னா நீங்க ஜெபத்துல போராடணும். என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணணும். 2வது சொல்றார் தர்ம சபை. நம்ம இந்த மிஷனரி கண்டு போறோம் பார்த்தீங்களா? இதான் தர்மம் சபை. நம்ம சபைக்கு நம்ம நிறைய தேவை இருக்கு. நம்ம தேவையில்லாம இல்லை. ஆனா அந்த தர்ம சகாயம், அந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த தர்ம சகாயம் அங்கீகரிக்கப்படணும்னா நீங்க போராடணும். எல்லாம் கையை அல்லேலூயா அல்லேலூயா. எதுக்கு போராடணும்? அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த உலகத்தின் மேல பிசாசு ஆதிக்கம் கொண்டிருக்கிறான். அவன் நம்மளை சும்மா விட மாட்டான். நம்ம ஜெபத்துல போராடினாதான் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். கைவேற்றி ஆமென். 2வது ஊழியக்காரர்கள் எந்த விதத்திலும் எதிரிகளால் பாதிக்கப்படாதபடி நம்ம ஜெபத்துல போராடணும். இன்னொரு வசனத்தை மட்டும் காமிச்சு நான் முடிக்கிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 18, 19, 20 வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்க போறோம். நீங்க நல்ல வசனத்தை திருப்புங்க. 269வது பக்கத்துல எபேசியர் 6, 18, 19, 20 எவ்வளவு சேர்ந்து சத்தமா நீங்க வாசிக்க போறீங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலும் விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, விழித்துக் கொண்டிருங்கள். கண்ணு மேல கை வச்சு சொல்லுங்க, விழித்துக் கொண்டிருங்க. ஜெபத்துல என்ன செய்யணும்? தூங்கிட்டே ஜெபம் பண்ணக்கூடாது. அரை தூக்கத்துல ஜெபம் பண்ணக்கூடாது. பைபிளை வாசிக்கிறேன் தூங்கி 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 சாயக்கூடாது. பைபிளை கீழே போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துக்க கூடாது. ஜெபத்துல விழித்துக் கொண்டிருக்கணும். அடுத்த வார்த்தை பாருங்க. ஏன் ஜெபம் பண்ண சொல்ல? சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் பவுல் சொல்றாரு, இயேசுவுக்காக சுவிசேஷத்துக்காக நான் சங்கிலியால ஜெயில இருக்கிறார். இப்போ நல்லா பாருங்க, சரித்திரம் சொல்லுது. பவுல் கூட சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிற, அவர் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில பக்கத்துல ஒரு ராணுவ வீரர், ரோம வீரர் அவர் பக்கத்துல சங்கிலியில அவனும் கட்டியிருப்பாங்க. இவர் எங்கே ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி பவுல் என்ன ஓடுறாங்களா? அப்ப அவரோட சேர்ந்து இன்னொரு வீரனை அவர் கூட சேர்ந்து சங்கிலியில கட்டியிருப்பாங்களாம். பாத்ரூம் போனா அவனை தான் பிடிச்சிக்கிறதுன்னு போகணும். கொஞ்சம் பார்த்து உட்காரணும்னா அவனை தான் கையை பிடிச்சி அசைக்கணும். கொஞ்சம் படுக்கணும்னா அது யோசிப்பாரு. சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய அந்த சுவிசேஷத்தை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து இந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்க வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம். ஏங்க ஜெபத்துல போராடு? அவர் கேட்கிறார், ரோமருக்கு சொல்றார், ரோம சபைக்கு அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படணும். இங்கே சொல்றார், சங்கிலினால கட்டப்பட்டிருக்கிறேன். எப்படியாவது ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு வாக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன் ஜெபத்துல போராடணும்? சும்மா ஆண்டவர் சொல்லல இந்த வசனங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை சபைக்குள்ள இருக்கிற நானும் நீங்களும் இந்த கடைசி காலத்தில் பிசாசை பற்றி பைபிள் சொல்லுது, தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அவர்களை எல்லாம் என்ன செய்ய போறான்? பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளே நம்மளை தள்ள பார்க்கலாம். சரியான நல்ல தீவிரமான உறுதியான அழுகையான போராட்டமான ஜெபத்தை நம்ம செய்யலன்னா பிசாசு நம்மளை ஒழிக்கிடுவான். கடைசி காலத்தில்
உலகத்தில் வாழ்றோம். அறகுறையா ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால வச்சுக்கணும். ஆண்டவரும் வேணும், அதுவும் வேணும்னா நீங்க போராடுகிற ஜபத்தை நீங்க செய்யல, ஒரு விருப்பம் இல்லை, போராட்ட ஜபத்தை செய்யணும்னா அதை விட்டுட்டு வாங்க. எனக்கு அப்பா மட்டும்தான் வேணும். இயேசுக்கு உள்ளத்தை கொடுக்கணும். இசப்பாய உள்ளத்துல வாங்க. என் பாகத்தெல்லாம் மன்னிச்சிருக்கேன், விரதத்தினால கடுமையை சுத்திக்கிறீங்க. உங்க பிள்ளையாக என்ன மாற்றுங்க ஆண்டவரே, நான் உனக்காக வாழும் ஆண்டவரே. இந்த பொருளை எப்படி சொல்லிட்டு நான் கேள்விப்படுறேன். நான் நன்றி சொல்றேன். செய்ய வேண்டிய விஷயம் நம்ம ஊழியர்களுக்கு முன்னாடி முதல்ல செய்ய வேண்டியது, அப்பா என் உள்ளத்துல வாங்க, என் உள்ளத்துல, என் மனைவி உள்ளத்துல, பிள்ளைகள் உள்ளத்துல வாங்க, எங்க வாழ்க்கைக்குள்ளே வாங்க, எங்க வீட்டுக்குள்ளே வாங்க. நான் இனி மேல எந்த விக்கிரக வணக்கத்தையும் செய்ய மாட்டேன். ஆண்டவரே உங்க பிள்ளையா வாழுவேன். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, எங்க பாவத்தை பண்ணிங்க, எங்களை உங்க பிள்ளையா மாற்றுங்க, நான் ஒப்பு கொடுக்குறேன். அது போதுங்க. நீ ஆண்டவர் பைபிள் வாசிக்காரு, யோகனா இருந்தீங்க, சீக்கிரம் ஞானஸ்தானம் கொடுத்து கேட்டு ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தீங்கன்னா அறகுறையா இருக்கிறீங்க. எனக்கு ஞானஸ்தானம் வேணான்னு சொல்லி நீங்க சர்ச்சைக்கு வருவீங்கன்னா உங்களை முழுமையா ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ரெண்டாவது பரிசுத்தாவியின் அபிஷேகம். அபிஷேகம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கினா நீங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள போராடுகிற அந்த குணத்துக்குள்ள வரல. அபிஷேகம் கேளுங்க. ஜபத்துல போராடுகிற அந்த குணத்துக்குள்ளே நம்ம வரணும். சொல்லுங்க, ஜபத்துல போராடணும். சொல்லுங்க, ஜபத்துல போராடணும். ஜபத்துல போராடணும். ஜபத்துல போராடணும். கை கூடி ஜபத்துல போராடணும். ஜபத்துல போராடணும். பயத்தோடு யாரும் தனியா போய் ராத்திரி பொழுது ஆண்டவற்றை போராடணும். ஒரு ஏற்பட்ட பிரச்சனை இருக்குங்க, சும்மா ஒவ்வொரு வாழ்க்கை ஆண்டவற்றை போய் ராத்திரி பூரா அது ஒரு பகல் பூரா சாதிச்சு ஆண்டவரே அதை அறவைக்கான இருக்காது, அறவை விசுவாசியா இருக்காது, முழுசாண்டு ஒப்பு கொடுத்து போராடுகிற ஜபத்தில் நீங்க போராடா அண்ணனுடைய கண்ணில் ஆண்டவர் சகாயப்பட்டார். சொல்லுங்க, போராடும். இன்னொரு வருஷம் போராடும். எரியா 3 வருஷம் மழை வரதான் சொல்லிக்கலாம். நான் சொல்ல மழை வர சொல்லிக்கலாம். இப்போ ராஜா பார்த்து சொல்ல மழை வரக்கூடாது. இப்போ நடந்து ஆயிரப்பட்டி போட்டு சொல்லி கொடுத்தாரா? இல்லை. நான் முகம், நான் முழங்கால மழை துணிந்து நான் ஜெபம் போராட்டம். தன் முகம் முழங்கால மழை துணிந்து உள்ளங்கை அளவு மேல தெரியுது. ராஜா பார்த்து சொல்லு, ரத்த கூடி ஓட சொல்லு, மழை வரப்போகுது. 3 வருஷம் மழை இல்லை. இந்த ஏரியாவுடைய போராட்ட ஜெபம் அங்கே மழையை கொண்டு வந்து நான் சொல்லிட்டேன், மழை வந்துடும் இல்லை சொன்ன ஏரியா அங்க வருஷம் பண்றான். அங்க போராட தேவனுடைய பிள்ளைகள் அன்னைக்கு பேதுரு சிறைச்சாலை இருக்கிறார். பேதுரு சிறைச்சாலை